இந்த வீடியோவை வாட்ச் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து இந்த சேனல்ல நாங்கள் 10th ஸ்டாண்டர்ட் 2021 இயர் அந்த கரெக்ட் பண்ண புக் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாமே எல்லா பாடத்திலும் நாங்கள் சால்வ் பண்ணி வீடியோஸ் அனுப்பிட்டு இருக்கோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியமும் நல்ல ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்கள் வீடியோஸ்லாம் அனுப்பிட்டு இருக்கோம். ஓகே சரி, இப்போ நம்ம பாடத்துக்கு வரலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற லெசன் வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஆயத்தொலை வடிவியல். அதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாருங்க. எக்ஸாம்பிள் 5.14 செகண்ட் எக்ஸசைஸ்ல உள்ள எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்லோப், சாய்வு, ஸ்லோப் அப்படிங்கிற கான்செப்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, இந்த கொஸ்டினை பாருங்க. கன்சிடர் த கிராஃப். இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே கிராஃப் கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்டிங் த growth of population in crores. Find the slope of the line AB and hence estimate the population in the year 2030. இது வந்து இயர்னு கொடுத்திருக்காங்க. இந்த இயர் y ஆக்சிஸ்ல வந்து பாப்புலேஷன் பத்தி கொடுத்திருக்காங்க. எந்தெந்த வருஷம் அந்த பாப்புலேஷன் எவ்வளவு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ 2005ல 96 crores, 2015ல 100 crores அப்படி கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி எஸ்டிமேட் த பாப்புலேஷன் இந்த இயர் 2030ல என்ன பாப்புலேஷன் இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் கொஸ்டின் புரியுதா? கொஸ்டின் புரியுதா எல்லாருக்கும்? பாருங்க, கன்சிடர் த கிராஃப் ரெப்ரசன்டிங் growth of population. உங்களுக்கு ஒரு வரைபடம் கொடுத்திருக்காங்க. மக்கள் தொகை, அதாவது கோடிக்கணக்கில் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியை வந்து இந்த கிராஃப்ல இந்த வரைபடத்துல குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. இதுல இந்த கோடு ஏபி பார்த்தீங்கன்னா அந்த ஏபியோட சாய்வு கண்டுபிடிங்க. அண்ட் எஸ்டிமேட் த பாப்புலேஷன் இந்த இயர் 2030 வருஷம் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கணக்கிடுங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏபிங்கிறது let the points A 2005, 96 and B 2015, 100 are lie on a line AB. So நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் AB கண்டுபிடிப்போம். ஸ்லோப் ஆஃப் AB என்ன? ஸ்லோப் ஃபார்முலா என்ன? y2 - y1 / x2 - x1. எல்லாருக்கும் புரியுதா? பாருங்க, மறுபடியும் சொல்றேன். ABங்கிற இரண்டு புள்ளிகள் ABங்கிற கோட்டின் மீது உள்ளது. என்ன? A மற்றும் B புள்ளிகள் A மற்றும் B AB என்ற கோட்டின் மீது உள்ளது. பாருங்க, நம்ம இப்ப ஏபியினுடைய சாய்வு, ஏபியின் சாய்வு. இப்ப நம்ம ஏபியினுடைய சாய்வை கண்டுபிடிச்சு அதை வச்சு நம்ம சி கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, பாயிண்ட் சினா இட் மீன்ஸ் அவங்க என்ன கேட்டுக்கிறாங்களோ 2030ல பாப்புலேஷன் என்னன்னு கேட்டுக்கிறாங்க நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இத செய்யலாம். y2 - y1 means 100 - 96. 100 - 96 divided by 2015 - 2005. Okay, right. இதுல இருந்து மைனஸ் பண்ணியாச்சுனா 4/10 ना 2/5. Okay, the point, let the point C 2030 இயர்ல தான நமக்கு பாப்புலேஷன் கேட்கறாங்க. அத நாம என்ன வச்சுக்கலாம்? k ன்னு வச்சுக்கலாம். அந்த பாப்புலேஷனை k ன்னு வச்சுக்கலாம். அதாவது the k be the population in 2030. let k ங்கிறது என்னன்னா பாப்புலேஷன் in 2030 2030ல மக்கள் தொகை எவ்வளவு அப்படிங்கறத நம்ம k ன்னு வச்சுக்கிறோம். அப்ப அந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் C வந்து 2030, k. இப்போ நமக்கு வந்து Cங்கிறது இந்த லைன்ல உள்ள ஒரு பாயிண்ட் தான். C இந்த லைன்ல வரக்கூடிய பாயிண்ட் தான். அப்ப நமக்கு ஸ்லோப் ஆஃப் AB யும் ஸ்லோப் ஆஃப் BC யும் சேமா தான் இருக்கும். ஸ்லோப் ஆஃப் AB = ஸ்லோப் ஆஃப் BC ன்னு சொல்லலாம். சரியா? இப்போ நாம என்ன செய்றோம் பாருங்க, ஸ்லோப் ஆஃப் AB இல்ல ஸ்லோப் ஆஃப் AC, ஸ்லோப் ஆஃப் BC எல்லாமே சேம் தான். இந்த புள்ளிலாம் ஒரே கோட்ல இருந்துனா AB யோட ஸ்லோப்பும் BC யோட ஸ்லோப்பும் AC யோட ஸ்லோப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, Cங்கிற பாயிண்ட்ல k கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால நாம என்ன செய்யறோம் பாருங்க, slope of BC equal to slope of AC. Okay, right? இப்போ BC AC ரெண்டுலயுமே AC போட வேணாம், slope of AB வெச்சுக்கலாம். AB தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதனால AB. சரி, ஓகே. B யும் C யும் வச்சு நம்ம வந்து இப்ப ஃபார்முலா போட போறோம்.
BC B என்னது இருக்கு பாருங்க 2015, 100. C வந்து என்ன இருக்கு 2030, K. BC B இந்த இருக்குன்னா நல்லா பாத்துக்கோ. B இங்க இருக்கு, C இங்க இருக்கு. சோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சொல்லுங்க பாப்போம். இத ஃபார்முலா y2 y1 K minus 100 divided by x2 minus x1 2030 minus 2015 is equal to 2 by 5. எப்படி வேணாலும் எடுக்கலாம்ப்பா. ஸ்லோப் ஆஃப் BC எடுக்கலாம், ஸ்லோப் ஆஃப் AC எடுக்கலாம். ஏதாவது ஒன்னு எடுத்துக்கங்க. சரியா? இத நீங்க சால்வ் பண்ண வேண்டியதான். K minus 100 divided by இத மைனஸ் பண்ணிட்டா 15 equal to 2 by 5. So இது 1 5 இது 3 5. Cross multiply பண்ணிக்கோங்க. Okay, K minus 100 is equal to 6. அப்ப K is equal to 6 plus 100. அப்ப K equal to 106. So அப்ப population in the year, population in the year year 2013 is equal to 106 crores. புரியுதா எல்லாருக்கும்? இங்க பாருங்க, முதல்ல நம்ம AB கொடுத்திருக்கிறதுனால AB ஓட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அப்புறம் நம்ம AC இன் ஸ்லோப் AB இன் ஸ்லோப்பை ஈக்குவேட் பண்ணலாம், அல்லது BC ஓட ஸ்லோப்பையும் AB ஓட ஸ்லோப்பையும் ஈக்குவேட் பண்ணலாம். சோ AB ஓட ஸ்லோப்பை ஏதாவது ஒரு இதோட ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு நம்ம அந்த பாப்புலேஷன் வந்து K வச்சிட்டு K ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? சோ சாய்வு அப்படிங்கறத நம்ம முதல்ல AB ஓட சாய்வை கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் AB ஓட சாய்வு, அப்புறம் BC ஓட சாய்வு, இதோட அதாவது AB சாய்வும் BC சாய்வு AC ஓட சாய்வு எல்லாமே சமமா தான் இருக்கும். ஏன்னா மூணு புள்ளிகளும் ஒரே கோட்ல இருக்கிறதுனால மூணுனுடைய சாய்வுகளும், அதாவது AB இன் சாய்வு, BC இன் சாய்வு, AC இன் சாய்வு உனக்கு சமமா தான் இருக்கும். அதனால நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா BC ஓட சாய்வை AB ஓட சாய்வோட ஈக்குவேட் சமப்படுத்தி நம்ம என்ன செய்யறோம், K ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். சோ அப்ப Kங்கிறது என்ன அப்படின்னா 2030வது வருஷத்துல உள்ள மக்கள் தொகை. 2030வது வருடம் மக்கள் தொகை வந்து 106 crores, 106 கோடிகள். புரியுதா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Without using Pythagoras theorem, show that the vertices form a right angle triangle. Pythagoras தேற்றத்தை பயன்படுத்தாமல் இந்த புள்ளிகள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என நிரூபி. क्वेश्चन எல்லாருக்கும் புரியுதா? இந்த புள்ளிகள் செங்கோண முக்கோணத்தை ரைட். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிருக்காங்க, இந்த மூணு புள்ளிகளும் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு காட்டணும். பாருங்க, நம்ம இப்போ வந்து செங்கோண முக்கோணம் வரைஞ்சா கூட 90 டிகிரி எது வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, நேம் பண்ணல, அதனால நாம இப்ப நேம் கொடுக்கிறோம். let the points be A 1, -4, B 2, -3 and C 4, -7. உங்க எல்லாருக்கும் தெரியும் செங்கோண முக்கோணம் இப்படிதான் இருக்கும். ஆனா இதுல ABC ன்னு எதுவும் நம்ம இப்ப முடிவு பண்ண முடியாது. ஏன்னா 90 டிகிரி எது வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதாவது ஏதாவது இரண்டு பக்கங்கள் வந்து 90 டிகிரியில இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ உடனே ஒரு கான்செப்ட் ஞாபகம் வரணும் இல்லையா? எப்படி ரெண்டு பக்கங்கள் 90 டிகிரியில இருக்கணும்னா அப்ப ரெண்டுனுடைய சாய்வுகள் M1 M2 அது பெருக்குனா -1 வரணும். வந்துச்சுன்னா தான் செங்குத்து அப்படின்னு சொல்ல முடியும். பெர்பெண்டிகுலர் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா AB யோட ஸ்லோப், BC யோட ஸ்லோப், AC யோட ஸ்லோப் அப்படின்னு மூணு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இந்த மூணு ஸ்லோப்ல எந்த ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணா -1 வரும் அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா நமக்கு அந்த ரெண்டு சைடும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால நம்ம இப்ப ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். ஸ்லோப் வந்து 3 தடவை ஃபார்முலா எழுத வேண்டாம், முதல்ல காமனா ஃபார்முலா எழுதிக்கோங்க. x2 - x1 பொதுவா ஒரு ஃபார்முலாவை எழுதி பாக்ஸ் போடுங்க. ரைட். இப்ப ஸ்லோப் ஆஃப் AB. ஓகே, சோ A இன் B இன் வச்சு ஸ்லோப் -3 -4 2 -1 2 -1. So -3 plus 4 by 1. Okay, so your answer is 1. चलो புரியுதா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஸ்லோப் ஆஃப் BC. ஸ்லோப் ஆஃப் BC BC ன்னு வச்சு சொல்லணும். -7 -3 -7 -3 4 -2 4 -2. So -7 plus 3 divided by 2. இதிலிருந்து இந்த கழிச்சா -4/2. So your answer is -2. அடுத்து பாருங்க ஸ்லோப் ஆஃப் AC. ஸ்லோப் ஆஃப் AC A in C ன்னு வச்சு சொல்லணும். -7 -4 -7 -4 divided by 4 -1 4 -1.
So minus 7 plus 4. Minus 7 plus 4 by 3. So இதுல இருந்து இத கழிச்சாச்சுன்னா நமக்கு minus 3 by 3. Your answer is minus 1. இப்போ எல்லாரும் பாருங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா minus 1 வருது. அதாவது இப்படி எழுதணும். Slope of AB யும் slope of AC யும் மல்டிப்ளை பண்ணா 1 into minus 1 equal to minus 1. தமிழ் மீடியம் எழுதுறீங்களா? AB இன் சாய்வு. AB இன் சாய்வு. ஒரு லைன் எழுதிட்டேன்னா எல்லாமே அதே மாதிரி தான் வரும். BC இன் சாய்வு, AC இன் சாய்வு, AB இன் சாய்வு, AC இன் சாய்வு எழுதிக்கலாம்ல? சரி. அப்போ ஸ்லோப் ஆஃப் AB யும் ஸ்லோப் ஆஃப் AC யும் மல்டிப்ளை பண்ணா -1. அப்ப therefore AB is perpendicular to AC where angle A equal to 90 degree. இப்போ புரிஞ்சுச்சா? இதுல ரெண்டுலயுமே பொதுவான ஆல்பபெட் என்ன வருதோ அதுதான் 90 டிகிரி. சோ அப்ப A இங்க நான் போட்டுக்கலாம். அப்புறம் BC எங்க வேணாலும் போடலாம். A BC இப்படி போட்டுக்கலாம். So A 90 degree. Therefore the vertices form a right angle triangle. Therefore the vertices form a right angle triangle. புரியுதா? அதாவது உச்சிகள். எனவே இந்த உச்சிகள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். புரியுதா எல்லாருக்கும்? எல்லாம் பாருங்க. புரியுதா? பிதாகரஸ் தியரத்தை பயன்படுத்து அப்படின்னு சொன்னா நீ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சு AC டிஸ்டன்ஸ் ஃபார்முலா root of x2 minus x1 the whole square டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சு பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி அது சால்வ் ஆகுதா அது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொன்னீங்கன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா? நமக்கு இதெல்லாம் கேட்கல. பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா உடனே ஸ்லோப் எல்லாம் கண்டுபிடிங்க. எந்த ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணா -1 வருதோ அந்த ரெண்டு சைடும் 90 டிகிரில இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப therefore the points வந்து the vertices form a right angle triangle. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே ரைட். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.